Hello friends, welcome to Erode Ammachi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் வறுவல். நம்ம வீட்டு மட்டன் மசாலா பொடியை வச்சிட்டு நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து நம்ம எந்த பொடியுமே சேர்க்க போறது இல்ல. இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும். நல்ல அருமையான ஒரு மட்டன் வறுவல் பண்ணலாம். இதை எப்படி ஈஸியா பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. அது நம்மளோட சேனல்ல குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இது 1.5 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எலும்பு சதை எல்லாம் சேர்த்து தான் போட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த இதுலேயே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா மட்டனுக்குள்ளெல்லாம் வந்து உப்பு நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு 4 விசில் வந்தால் போதும். வந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த மட்டன் வறுவல் செய்யறதுக்கு உங்களுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எந்த எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. 1 பிஞ்ச் மட்டும் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். 3 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கேன், இதை போட்டுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சிடலாம். பாருங்க, டேபிள் ஸ்பூனில் இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலாவை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். அதாவது மிளகாய், மல்லி, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டிருக்கோம். அப்படிங்கிறனால வேறு எதுவுமே போட வேண்டாம். இந்த ஒரு பொடி இருந்தாலே போதும். இந்த மாதிரி பொடியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, கொஞ்சம் அதில் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு இந்த மட்டன் எசன்ஸ் ஃபுல்லாக அதிலே இந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தேவையான உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. மட்டன் மசாலாவும் போட்டுட்டோம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ பார்த்துக்குங்க. இப்போ தட்டை வச்சு மூடி வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வெந்துகிட்டு இருக்கட்டும். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில் நீங்கள் ரசமும் வைக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் மிளகு தட்டி போட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்ப சத்தாகவும் இருக்கும். வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சூப் எடுத்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம். வறுவல் வந்து நல்லாயிருக்கும், கிரேவியும் நிறைய கிடைக்கும். இப்படி செய்யும் போது மட்டன் வறுவல் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த தேங்காயோடு நம்ம வேறு எதுவுமே போட வேண்டாம், வெறும் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். நாங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ தட்டை வந்து லேசாக அப்படி மூடி வைக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மட்டன்லாம் நல்லா ஜம்முன்னு சூப்பராக வெந்து எண்ணெயெல்லாம் கசஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்லா தோசைக்கு இட்லிக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் கலதலன்னு நல்லாயிருக்கும் மட்டனு. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து நல்லா பிச்சுட்டு போட்டுக்குங்க. நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான மட்டன் வறுவல் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மட்டன் குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.